மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. மகரம் வந்து பாருங்க, முற்பகுதி. அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, சகாய சனியா இருக்காரு. சகாய சனி, சகாயம் அப்படின்னாலே தெரியுது இல்லம்மா, ஹெல்ப். ஹெல்ப் பண்றது. ஹெல்ப். அவங்களோட ராசி அதிபதி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கு. ஓ அவங்களோட சூப்பர். ராசி அதிபதி. பெருசா கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஆனா என்ன, இப்ப நம்ம இத மகரத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, உங்க ராசி அதிபன் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்ப்பா, கவலைப்படாதீங்கன்னா, எங்க ராசி அதிபன் எங்கள வச்சும் செஞ்சான் அப்படிம்பாங்க. 7 நாட்டு சனி இப்பதானம்மா இப்பதானே முடிஞ்சுச்சு. முடிஞ்சது. 7 நாட்டு சனியில பயங்கரமா ஹை டோஸ்ட்ல வந்து ஃப்ரை பண்ணப்பட்டாங்க மகரம். சனி வந்து தன்னோட ராசி, அதுக்கும் மேலம்மா ஜோதிடர்கள் பல பேர் சொல்லுவாங்க. ரிஷபத்துக்கு சனி நல்லது தான் செய்வான். ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி. அதுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா, நட்பு கிரகம் சுக்கிரனுக்கு. அப்ப நல்லது தான் செய்வாங்க. அப்படிலாம் கிடையாதும்மா. யாரா இருந்தாலும் நான் 7 நாட்டு சனியா வந்தேன்னா உன்ன வச்சு செய்வேன். ஓ அஷ்டம சனியா வந்தா உன்ன வச்சு செய்வேன். நான் உஷாரா இருந்தா தப்பிச்சேன். இல்லன்னா நான் மாட்டிக்கிறேன். இதுதான் சனி. அதனால தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா, நீதிமான் அப்படின்ற ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். இல்லைங்களா? வேற கிரகத்துக்கு அந்த பேர் கிடையாது. சனீஸ்வரன் அப்படிதான். ஆக அந்த சனி இப்ப வந்து பாருங்க, எல்லா விதத்திலயும் தன்னுடைய ராசிக்கு சர்ப்ளஸா வாரி குடுக்க ரெடியா இருக்கான். சாலிடா நல்லது அப்படின்றது நடந்துரும்.